ஹலோ வியூஸ், இன்றைக்கி இந்த பகுதியில் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் 2025-26 தான் நம்ம பார்க்க போகிறோம். இது 2025 அட்மிஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. இதில் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியில் இருந்து காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அதாவது CUET அதில் பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் ப்ரோக்ராம்க்கு அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருச்சு. இந்த CUET PG 2025 ஆன என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷன்ஸில் ப்ரோக்ராம் படிக்கிறவங்க சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, ஓகேங்களா, தென் அதர் யூனிவர்சிட்டிஸ், தென் இன்ஸ்டியூஷன், ஆர்கனைசேஷன், அட்டானமஸ் காலேஜஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. இது மேண்டேட்ரியாக உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் 2022 ஓகேங்களா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், தென் அதர் யூனிவர்சிட்டிஸு, தென் இன்ஸ்டியூஷன்ஸ், ஆர்கனைசேஷன், அட்டானமஸ் காலேஜஸ், இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் பிஜி மூலிமா தான் உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் ப்ரோக்ராம் அட்மிஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இது, ஓகேங்களா. இதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன்ஸ் தான், ஓகேங்களா. இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு January 2, ஓகேங்களா, உங்களுக்கு January 2 இதுலேருந்து ஓப்பன் ஆகிருக்கு. February 1 வரைக்கும் உங்களுக்கு ஓப்பனாக இருக்கும். அப் டு 11:50 நைட்டு 11:50 வரைக்கும் உங்களுக்கு ஓப்பனாக இருக்கும். February 1 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு February 2 வரைக்கும் ஆன்லைன் பேமெண்ட் சேம் February 2 11:50 வரைக்கும் உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் கரெக்ஷன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு February 3 5 வரைக்கும் ஓப்பன் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுவும் 11:50 வரைக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் சிட்டி எக்ஸாமினேஷன்ஸ், ஓகேங்களா. எக்ஸாமினேஷன்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு எந்த இதில் உங்களுக்கு எங்கே சென்டர் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு March 1 வீக் சொல்லுவாங்க. இல்லை அட்மிட் கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 days பிஃபோர் உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ்க்கு முன்னாடி 4 நாளுக்கு முன்னாடி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு March 13 March 31 வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இன் பிட்வீனில் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ரெக்கார்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸு, தென் ஆன்சர் ஷீட்ஸ் கீஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்டில் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தென் வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு www.nta.ac.in அதில் போகலாம். அப்படி இல்லையா exams.nta.ac.in CUET-PG, ஓகேங்களா, இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம், சரிங்களா. தென் ரிசல்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்டில் தான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இல்லைங்களா. என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் யூனிவர்சிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது, இது எல்லாமே டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி மூலமாகவும், ஸ்டேட் யூனிவர்சிட்டி, அதர் யூனிவர்சிட்டி, ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே ரெஸ்பெக்ட் யூனிவர்சிட்டிஸில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க இந்த CUET PG மூலிமா அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கேண்டிடேட்ஸ் கம்ப்ளீட்டாக நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் எலிஜிபிலிட்டி இருக்குது இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க, சரிங்களா. நீங்கள் பார்ட்டிசிபேட் யூனிவர்சிட்டிஸ் சொல்லிட்டு லிஸ்ட் ஆஃப் பார்ட்டிசிபேட் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. அதை கோ த்ரூ பண்ணிக்கோங்க லேட்டஸ்ட்டு. தென் அதேமாதிரி கொஸ்டின் பேப்பர், ஓகேங்களா, மீடியம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் கண்டிப்பாக இருக்கும். ரெண்டுத்துலையுமே எக்ஸப்ட் சில லாங்குவேஜஸ் தவிர்த்து அது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 157 சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு CUET PG 2025 இருக்குது. இதுக்கான அனெக்ஷஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதுலேயே ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. டோட்டலாக சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 312 312 சிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது, இன்க்ளூடிங் 27 சிட்டிஸ் அவுட் சைட் இந்தியாவும் கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா. தென் எக்ஸாம் பேப்பர், என்னென்ன பேப்பர்ஸ், ஸ்கீம், டைமிங், எலிஜிபிலிட்டி, அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் புல்லெட்டின்ஸில் அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தென் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் மட்டும்தான், வேறு எந்த மோடும் கிடையாது. அதனால் ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். கேண்டிடேட்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கணும். ஃபில் பண்ண தான் அடுத்த இது ப்ரொசீட் பண்ண முடியும். அதனால் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக பிஃபோராகவே இன்ஃபர்மேஷன் புல்லெட்டின்ஸ் கம்ப்ளீட்டாக கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இல்லை ஏதாச்சும் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரீட் பண்ணாமல் எலிஜிபிலிட்டி இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்குவாலிஃபை ஆகிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கேண்டிடேட்ஸ் உங்களோட மெயில் ஐடி, தென் மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்கள் பேரண்ட்ஸ், கார்டியன்ஸ் யூஸ் பண்ணுங்க, வேறு எதாவது யூஸ் பண்ணாங்க. ஏன்னா ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர்ட் மெயில் ஐடி, தென் மொபைல் மூலிமா மட்டும்தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா டிஃபிகல்ட்டிஸ் இருக்கா அதுக்கான ஹெல்ப் டெஸ்க் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அது நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. வெப்சைட் என்ன சொல்லிட்டு டச்சில் இருக்குன்னு சொல்லிட்டு வெப்சைட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. தென் அதில் என்னென்ன எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது அதுவும் காமன் ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் லாங்குவேஜஸ் என்னென்ன லாங்குவேஜஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் சயின்ஸில் ரிலேட்டடாக என்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, அந்த ஹியூமனிட்டிக்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குது, தென் எம்டெக் ப்ரோக்ராம்ஸ் வந்து என்னென்ன அவைலபிளாக இருக்குது எங்களா. ஆர்ச்சரிய ப்ரோக்ராம்ஸ் வந்து என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அதையும் சொல்லியிருக்கிறாங்க. தென் சிட்டிஸ் ஓகேங்களா, எந்தெந்த சிட்டிஸில் என்னென்ன எக்ஸாமினேஷன் எங்கெங்கே சென்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே கவர் ஆகிருக்கு. ஆல் ஓவர் இந்தியாவிலேயே உங்களுக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 20 நியர்லி 20 டிஸ்ட்ரிக்ட்ட மோர் தென் 20 மேலேயே இருக்குது சரிங்களா. அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு நியர்பை லொக்கேஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதான் சியூடி பிஜி 2025க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் பண்ணுறவங்க ஓகேங்களா, உங்களுக்கு கண்டிப்பாக டெஃபினட்டாக நீங்கள் இது எழுதியே ஆகணும். அதனால் போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் ப்ரோக்ராம் ட்ரை பண்ணுறவங்க டெஃபினட்டாக இன்றைக்கே அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா February 1 வந்து லாஸ்ட் டேட்டு. மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது அட்மிஷன்ஸ் ரிலேட்டட் தகவல் வேணால் கான்வர்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு ஏதாவது சந்திக்கிறேன். தேங்க்யூ.